வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்ன? திரையில் எங்கள் பொண்ணு மருத்துவம் படிக்கிறது தான் எய்மாக வச்சுட்டு இருந்தா. 1195 மார்க் வாங்கியும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் மருத்துவம் போக முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்காக எங்கள் பொண்ணு இப்போது என்ட்ரன்ஸுக்காக திருச்சூரில் ஒரு கோச்சிங் சென்டரில் விட்டுருக்கான். இப்போ கோச்சிங் போயிட்டுருக்கா. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த முதல் மதிப்பெண், அதற்கான போட்டி, அது குறித்த கொண்டாட்டங்கள் எல்லா ஆண்டுகளைப் போலவும் இந்த ஆண்டு இல்லாமல் சற்றே குறைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். காரணம், பொது நுழைவுத் தேர்வு, மருத்துவ கல்விக்கான பொது நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் மதிப்பெண்களை பெற்றும் கூட அது தங்களுக்கு முற்றிலுமான ஒரு மகிழ்ச்சியை தரவில்லை என்ற மாணவர்களுடைய வாதம் ஒருபுறம், ஒரு தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்கு பொது நுழைவுத் தேர்வு அவசியம் என்ற கல்வியாளர்கள் இன்ன பிற சமூக ஆர்வலர்களுடைய வாதம் ஒருபுறம், இது தமிழகத்தினுடைய மாநிலம் சார்ந்த உரிமையை பறிக்கக்கூடிய செயல், சமூக நீதியை பறிக்கக்கூடிய செயல் என்ற தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இன்ன பிற கல்வியாளர்களுடைய வாதம் ஒருபுறம். பொது நுழைவுத் தேர்வு சாதகமா பாதகமா, அதனுடைய விளைவுகள் என்ன? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம் அரங்கில் 4 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பதிப்பக உரிமையாளர் பத்ரி சேஷாத்ரி கிழக்கு பதிப்பகத்தின் சார்பில் நம்மோடு இணைகிறார். மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் கல்வியாளர் ஷாம் சேகர். 4 பேருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பிரின்ஸ்லேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1195 மதிப்பெண்கள் பெற்றும் ஒரு மாணவனால், ஒரு மாணவியால் மகிழ்ச்சியாக அதை முற்றிலும் கொண்டாட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது, 1195 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு நுழைவுத் தேர்வை பார்த்து ஏன் இவ்வளவு அச்சம்? அப்போ வெறும் மனப்பாடம் செய்த ஒரு கல்வியை வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக மட்டுமே தானே இது இருக்குதுன்னு அர்த்தம்? கண்டிப்பாக. அதாவது இதில் 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று, சைதாப்பேட்டையில் 40 நாட்கள் பள்ளி மூடப்பட்டு விலக்கில்லாமல் படித்து அங்கே ஸ்டேட் ரேங்க்குக்கும் அந்த ரேங்க்குக்கும் பார்த்திங்கன்னா 30 மார்க்கும் கம்மியாக தான் வித்தியாசம். அந்த குழந்தையும் மெடிக்கல் ஆசைப்படும். இந்த 1195 மதிப்பெண் பெற்ற குழந்தையால் என்னால் ஒரு நீட் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன சிலபஸ்ன்னு கூட தெரியல, அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ்க்கும் ஸ்டேட் சிலபஸ்க்கும் இதுதான் வித்தியாசம்னு கூட தெரியாமல் ஒரு குழந்தையை படிக்க வச்சிருக்கிற இந்த கல்வி முறை என்பது ஒரு நியாயமற்ற கல்வி முறை அப்படின்னு நான் பார்க்குறேன். அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் நீட்டுன்ற கான்செப்ட்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த நீட்டுன்ற கான்செப்ட் மாநிலத்தினுடைய உரிமையை தனதாக்கி கொள்ள மத்திய அரசு பார்க்கின்ற ஒரு செயல். அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது கல்வி பண்பாட்டினுடைய ஒரு கூறு. இந்தியா என்பது பன்முக பண்பாட்டை கொண்டது. அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் பொழுது அதில் மாநிலம் தன் தேவைக்கு தகுந்தாற்போல் ஒரு கல்வி அமைப்பை உருவாக்குவதும் அதற்கு தகுந்தாற் போல உயர்கல்வியை கொடுப்பதும் மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கு. நீங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்றதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது மாநிலங்களிலிருந்து பிரிந்து போகக்கூடிய உரிமை தான் கிடையாது, இந்தியாவிலிருந்து பிரிந்து போக உரிமை தான் கிடையாதே தவிர மற்றபடி இது கூட்டாட்சி அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருக்கார். அதனால கூட்டாட்சி என்ற விளக்கத்திற்கு நேர் எதிர்மறையாக இது பொது நுழைவுத் தேர்வு என்பது இருப்பதாக சொன்னால், நுழைவுத் தேர்வை நீங்கள் எதிர்க்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டுமா? மாநிலத்திற்கான நுழைவுத் தேர்வை நடத்துவதா வேண்டாமா என்ற அதிகாரத்தை மாநில அரசும் கொடுத்து விடுங்கள். அதாவதுங்க, நீங்க ஹையர் செகண்டரி எக்ஸாமே நடத்தாதீங்க. நீங்க இன்ஜினியரிங்க்கு தனியாக ஒரு எக்ஸாம் நடத்திக்கோங்க, மெடிக்கலுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் நடத்திக்கோங்க. ஒரு குழந்தைக்கு மெடிக்கல் அதுதானே எலிஜிபிலிட்டி, ஹையர் செகண்டரி தானே எலிஜிபிலிட்டி. ஹையர் செகண்டரின்ற எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நீங்க நடத்துறதுன்றது அப்ப எதை ஏமாத்துறீங்க? அப்போ ஹையர் செகண்டரி எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமே நடத்தக்கூடாது. அப்போ ஹையர் செகண்டரி தான் எலிஜிபிலிட்டினா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதில் பயாலஜி கோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதில் லெபார்டரியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டீச்சர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் விசிட் கொடுங்க. நீ மெடிக்கல் கோர்ஸ்க்கு வரப்போறேன்னா நீ ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணு, இல்லை பக்கத்தில் கூட நர்சிங் ஹோம் விசிட் பண்ணு, அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் எக்ஸாம்ன்ற ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால எந்த லாபமும் கிடையாது. அது மாநிலமோ அல்லது இந்தியாவோ நுழைவுத் தேர்வு என்பது நியாயமற்ற. பத்ரிடம், இது ஏற்கனவே 1195 மதிப்பெண்கள் ஒரு பெற்ற மாணவனுக்கு மற்றும் ஒரு தேர்வுன்னு சொன்னால், இந்த தேர்வு அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லையா? இந்த எக்ஸாம் வெறும் ஐவாஷா, கண் துடைப்பா? இதன் மீதான மதிப்பீடு என்னவாக இருக்கிறது? இதுக்கு இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ்லாம் போய் டியூஷன் போய் ராத்திரி பகலாக கண் விழித்து எழுதி முதல் நாள் பேப்பரில் ரிசல்ட் வரும்போது பார்க்குறது, இதெல்லாம் வெறும் இதற்கு எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பாக்டாக தானே அது ஏற்படுத்தும். இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. இதை 12வது பரீட்சையோ அல்லது 10வது பரீட்சையோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான
ஒரு நுழைவுத் தேர்வு கிடையாது. அது அவர்களுடைய தகுதி என்ன, அவர்கள் தரவரிசையில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அது பார்க்கறது. ஆனால் ஒரு பொறியியல் கல்லூரியிலையோ அல்லது ஒரு மருத்துவக் கல்லூரியிலையோ இடங்கள் குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு கிரைட்டீரியாவை பயன்படுத்தி இவ்வளவு பேரை தான் உள்ள எடுக்கணுங்கிற ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலை. நீங்கள் உண்மையிலேயே வந்து மருத்துவம் படிக்க விரும்புகிற அனைவருக்கும் இடங்கள் கொடுக்கக்கூடிய நிலை இருந்ததுன்னா இந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லை நமக்கு. இங்கே மொத்தம் 200, 250, 2000 ஏதோ ஒரு எண்ணிக்கையில் இடங்கள் இருக்குது. இந்த பக்கம் அதற்குள்ளே வர விரும்பக்கூடிய பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தல. அது அந்த முறையில் இப்போ இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அடிப்படையிலான முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பின்னடைவு என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இதை வந்து பின்னடைவே இல்லைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மெத்தட், அதாவது இந்த பரீட்சைங்கிறது வேற, அதோடைய நோக்கம் வேற. இங்கே நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிற முறையின் மூலமாக கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு முறை. இந்த முறை வருவதற்கு முன்னால் நம்மகிட்டையும் ஒரு நுழைவுத் தேர்வு முறைன்னு ஒன்று இருந்தது. அப்போ அந்த நுழைவுத் தேர்வு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அது நீக்கப்பட்டது. இந்த நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கு இதுக்கு எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது இல்லை. அந்த சமயத்தில் நுழைவுத் தேர்வு நடந்தது. ஏன்னா நுழைவுத் தேர்வுக்கு வந்து ஒரு காரணம் அந்த சமயத்தில், அது நுழைவுத் தேர்வும் நடுவில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்ட பொழுது நம்ம அப்போ நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்ட போதும் கூட உங்களுக்கு அதற்கு முன்னால் நமக்கு வந்து ஒரு ஒரு நேர்முக தேர்வு முறை மாதிரியாக ஒன்று இருந்து அதற்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அது ரொம்ப சப்ஜெக்டிவாக அது சரியான முறையில் இல்லாமல் இருந்ததுங்கிற ஒரு காரணத்தினால தான் நுழைவுத் தேர்வுங்கிறது ரொம்ப ஆப்ஜெக்டிவா இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் பத்ரி போன்றவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய பதில் என்பது ரொம்ப ஸ்ட்ரைட்டா பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வு அவசியம் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு காரணம் என்ன? நுழைவுத் தேர்வு ஒரு விதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள போகிறதுக்கான ஒரு சரியான தரவரிசையை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக, குவாலிட்டி, ரொம்ப குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அங்கே அனுமதிப்பதற்கான ஒரு விண்டோவா அது இருக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னா தமிழகத்தில் இதுவரை வந்த மருத்துவர்கள், மருத்துவ கல்வி முடித்து வந்த மருத்துவர்கள் தரமற்றவர்கள் என்ற வாதம் ஆகிவிடாதா? இதுல இருந்து அதுக்கு போக கூடாது. இல்ல ஏன்னா நான் பார்த்த வரையில் பெரும்பாலான மருத்துவர்கள் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள் அல்லது தனியார் பள்ளிகள் வருவதற்கு முன்பு அரசு பள்ளிகளின் வாயிலாக பயின்று போன பல மருத்துவர்கள் உலகளவில் பிரபலமான மருத்துவர்களாக இருக்கிறாங்க. சென்னை வந்து ஒரு பெரிய ஹப்பா இருக்குது மெடிக்கலுக்கு. நீங்க பல உலக நாடுகளிலிருந்து இங்க இருந்து சிகிச்சை பெறுகிறார்கள் சொன்னா இவர்கள் எல்லாம் எந்த வழியாக மருத்துவம் பயின்றார்கள்? நான் ஒன்னே ஒன்று கவனமா நான் சொல்றதை கவனிச்சுங்க. இங்க வந்து 2000 பேருக்கான சீட் இருக்கு இல்லையா, நீங்க அதற்கு அடுத்த 20,000 அதற்கு அடுத்த 50,000 பேருக்கு நீங்கள் மருத்துவ இடம் கொடுத்தாலும் அவர்களும் தேர்ச்சி பெற்று தரமான மருத்துவர்களாகத்தான் வருவார்கள். பிரச்சனை அது இல்லை உங்களுக்கு. இந்த 25,000 50,000 பேர் மருத்துவத்திற்குள் வர வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதில் யாருக்கு இடத்தை கொடுப்பது என்கிற பிரச்சனைக்கு எது மோஸ்ட் அப்ஜெக்டிவ் மெத்தட், அதுதான் இங்க கேள்வி. அதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு போன்ற ஒன்று அவசியம், நல்லதாக இருக்கும். சரி, அதுல கூட மற்ற டிஃபால்ட்ஸ் நம்ம பேசலாம் அப்படிங்கிறீங்க. ஹாஜாக்கணி அடிப்படையிலான ஒரு பார்வை, ஒரு பேராசிரியராக ஒரு மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனால் ஒரு நுழைவுத் தேர்வுக்கு அச்சப்படக்கூடிய நிலை என்பது அவனுக்கு உடனடியாக அது கொடுக்கப்படுது அப்படிங்கிறது மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா, அல்லது இந்த கல்வி முறை அவனை வெறும் ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாக மட்டுமே மாற்றி வைத்திருக்கிறது? இந்த கல்வி முறை மீது நமக்கு ஆழமான விமர்சனம் இருக்கிறது. ஓகோட் பி பைடெக் என்று சொல்லக்கூடிய உகாண்டா நாட்டு கவிஞன் சொன்னான், அவர்கள் தங்களுடைய தடித்த புத்தகங்களால் எங்கள் ஆண்மையை நசுக்கி விட்டார்கள் என்று. இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வி முறை தங்களுடைய தடித்த புத்தகத்தால் குழந்தைகளின் குழந்தமையை நசுக்கி விடுகிறார்கள். அவர்களை குழந்தைகளாக வாழ்வதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார், புத்தகங்களே பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்று. நீ புத்தகங்கள் பிள்ளைகளை கிழிக்கக்கூடிய சூழ்நிலை, இது தனி தலைப்பு. இங்கே நம்முடைய தோழர் அவர்கள் பத்ரி சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய சமூகவியல் வரலாற்றை நாம் உள்வாங்கியிருந்தால் சமமான வாழ்க்கை இந்தியா முழுவதும் இருக்கிறதா, சமமான ஆடுகளம் அனைவருக்கும் கிடைக்கிறதா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இங்கே நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அழகாக சொன்னார்களே, வெள்ளத்தில் 40 நாள் மூடப்பட்ட மாநகராட்சி பள்ளியும் அன்றாடம் எங்களுடைய கழிவறை கூட குளிர்பதனம் ஊட்டப்பட்டது என்று சொல்லக்கூடிய பள்ளியும், இரண்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ஒன்றாக இருக்கிறார்களா? இல்லை. அப்பொழுது சமத்துவ வாழ்க்கை இல்லாத சூழலில், சம ஆடுகளம் இல்லாத சூழலில் மைதானம் சமமாக இருக்கிறது, நீங்கள் ஓடுங்கள் என்று கொண்டு வந்து நிறுத்துகிறோம்.
ஆனால் அந்த விளையாட்டு வீரர்கள் தயாராகும் முறை சமமாக இல்லை. இதற்கு மேல ஒரு தண்டனையாக அந்த நுழைவுத் தேர்வு என்பதே முதல்ல தவறான பேர். நுழைய முடியாமல் தடுக்கிற தேர்வுக்கு இல்ல நம்ம நீங்க நுழைவுத் தேர்வு ஒரு பக்கம் அதுக்கு நீங்க நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்க அந்த ஆடுகளம் சமமா இருக்குங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நன்றாக படிக்க வாய்ப்பு கிடைத்த பொருளாதார ரீதியாகவோ இன்னும் பிற காரணிகளாலோ ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு மாணவனை கீழே இழுக்கிற மாதிரி இருக்குதுல்ல, இது இவனை மேல கொண்டு போகணும்னு கேட்கிற வாதம் நியாயமான வாதம். அதற்கு மாற்றாக இவன் மேல வர்ற வரைக்கும் நீ கீழே வான அவன் காலை பிடிச்சு கீழே இருக்கிற மாதிரி யாரும் ஒரு அமைப்பு இருக்கிறது. பல நேரங்களில் நன்றாக படித்திருந்தும் இந்த சிஸ்டத்துல அவன் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்கிற வாதம் இல்லை. நிச்சயமாக கீழே இழுக்கின்ற முயற்சியே கிடையாது. இங்கே அழகா சொன்னாங்க, ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு தகுதி, ஹையர் செகண்டரி என்ற மேல்நிலை தேர்வு ஒரு தகுதி நிறைவு செய்கின்றது. அதனுடைய புள்ளிகள் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே சொன்னார் இதற்கு முன்னாடி நுழைவுத் தேர்வு இருந்தது என்று. அதற்கு சில வரலாறுகள் நம்ம பார்க்கணும். 1972 நெடுஞ்செழியன் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னபோது தந்தை பெரியாரின் கடுமையான கண்டனத்தை சந்தித்தார். அதன் பிறகு அதை நிறுத்திட்டாங்க. 82 திரு HV ஹண்டே அவர்கள் இந்த யோசனையை மேலவையிலே வைக்கும் பொழுது பெரும் கண்டனங்கள் எழும்பின. 1984 இந்த பொது நுழைவுத் தேர்வு வந்தபோது அந்த ஆணையை கொளுத்தக்கூடிய போராட்டத்தை திராவிடர் கழகம் நடத்தி இருக்கிறது. நீங்கள் நம்ம பட்டவர்த்தனமாக பிரச்சனைகளை நம்ம சமூக தளத்தில் உடைச்சி பேசணும். இங்கே எல்லாருமே எல்லா இடத்திலும் நுழைவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்களா? ஒன்று. இரண்டாவது, ஒரு முக்கியமான வரி, நீங்கள் எந்த விளையாட்டிலும் ஜெயித்து விடலாம், அதற்கான விதிகளை நீங்கள் உருவாக்குபவர்களாக இருந்தால். MBBS சேர்வதற்கு சமஸ்கிருதம் ஒரு தகுதியாக இருந்த மண்ணில் நாம் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சமஸ்கிருதத்துக்கும் MBBSக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கக்கூடாது. சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றால்தான் MBBS மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்த ஒரு மண்ணில் ஆட்டத்தின் விதிகளை யார் தீர்மானிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இங்கே வெற்றியின் யார் தீர்மானிக்கிறது, யாரை தடுப்பதற்கு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டை கொதிகலமாக்கி இருக்கிறது. நீங்க ஒரு மொழியை தொட்டதால அந்த கேள்வி வருகிறது. இது மற்றும் ஒரு வகையான ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற கருத்தும் கூட முன்வைக்கப்படுகிறது. நீங்க தேர்வு முறை அப்படிங்கிறது அவர் சொல்லுகின்ற பொழுது சைதாப்பேட்டை பள்ளி மாணவர்களை உதாரணம் காட்டினார். நீங்க அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற ஒரு மாணவனுக்கு திடீர்னு ஆங்கிலத்திலும் அல்லது ஹிந்தியிலும் மட்டும்தான் தேர்வு எழுத அனுமதி அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுக்கான அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்குது. இது மறைமுகமாக இன்னொரு ஹிந்தி திணிப்பு முயற்சி அப்படிங்கிற வாதம் இருக்குது இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து ஹிந்தி மட்டும் இருக்க போகிறதில்ல, இல்லை இங்கிலீஷ் ஆங்கிலம் மட்டும் இருக்க போகிறதில்ல. 7 மொழிகள் ஏற்கனவே அவங்க வந்து அந்த தேர்வை நடத்துறதுக்கான வழிமுறைகளில் வரப்போகிறது. இது மொழி சார்ந்த விஷயம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் ஐயா சொல்கிற மாதிரி தேர்வே இல்லாமல் இந்த பசங்களை வந்து நேராக மருத்துவக் கல்வி உள்ளே கொண்டு போயிட்டா அங்கே எந்த மொழியில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் தமிழ் மீடியமில் 12 வகுப்பு படித்த ஒரு மாணவனை நேராக கொண்டு போய் மருத்துவக் கல்லூரியில் உட்கார வச்சிங்கன்னா முதல் நாள்லேருந்து நீங்கள் தமிழையா சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? முதல் நாளில் நீங்கள் MMCக்கு போனால் அவர் ஆங்கிலத்தில் தான் சொல்லித்தர போகிறார். ஆகவே அவன் இதுக்கு தயாராகிறத வந்து அவனும் ஒன்றும் தயங்க மாட்டான். இது வந்து நம்ம தான் தடுத்துட்டு இருக்கோம். நீ ஓடாத, உன்னால் ஓட முடியாது, நில்லு, அந்த பக்கம் போகாத, அங்கே வந்து ஒன்று அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் தான் நம்ம ஏற்படுத்திட்டு